வால்பாறையில் வந்து கூடுதலாக மழை பெய்திருக்கு. அங்கே வந்து மீட்பு பணிகளும் நடந்துட்டு இருக்குது. அதை வந்து இனி 2 நாட்கள் வந்து ரெட் அலர்ட் இருக்கும் பட்சத்தில் அங்கே ஏதாச்சும் கூடுதல் பணியாட்களோ ஏதாச்சும் முகாம் அமைக்கிறது இல்லை. அத்தனைக்கு உண்டான முன்னேற்பாடோடு தான் அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் மழை கூடுதலாக இருந்திருக்கு. இதை விட கூடுதலாக வரும்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இப்போ இருக்கிற அங்கே டீமே வந்து அதை முழுசா பார்த்துக்கிற அளவுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. அந்த டீமே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை அவசியம் ஏற்பட்டால் மறுபடியும் வேற எங்கேயாச்சும் இருந்து டைவர்ட் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பார்கள். நமக்கு இப்போ மேட்டுப்பாளையம் வால்பாறை அங்கதான் வந்து இதா இருக்கு. இப்ப சிட்டி உள்ள பொறுத்தவரையில் நமக்கு வந்து மாநகராட்சிக்குள்ள எடுத்தீங்கன்னாக்க சில இடத்துல வந்து தண்ணி போய் நிக்குங்கிற இடத்துல எல்லாம் போய் நேற்று பார்த்தோம். ஒரு 4-5 இடம் இன்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. அதெல்லாம் ரொம்ப கிளியரா போன தடவை வந்து நாங்க போனப்போ அந்த இடத்துக்கு போக முடியல. இந்த முறை வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பெரிய அளவில் மழை பெய்தால் கூட அந்த இடமெல்லாம் பிரச்சனை இல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கு ஏதாச்சும் அறிவுறுத்தல் இருக்கா? குறிப்பா அந்த வால்பாறை மேட்டுப்பாளையம் பகுதிக்கு தான் அதிகம் போறாங்க, புகைப்படம் எடுக்கிறாங்க. இல்லை, இப்போ வந்து வால்பாறையில் இப்போ வந்து போலீஸ் அதிகாரிகளும் பேசியிருக்காங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகள் பேசி எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி போகக்கூடாதோ அதையெல்லாம் போட்டு பாதுகாப்பாக அங்கே போகாமல் தடுக்க வேண்டும். ஒரு சில ரோடுலாம் கூட ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகுது. அது பாதுகாப்பு இல்லைனாக்கா அந்த இதை க்ளோஸ் பண்ணலாம், டைவர்ட் பண்ணி கொடுக்கலாம். அது போறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க. சும்மா நம்ம க்ளோஸ் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, அவங்க வேற இடத்த சுற்றி போறதுக்கு உண்டான வழி இருக்காங்கிறதையும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஏற்பாடும் வந்து முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சில இடத்துல வந்து அங்கெல்லாம் வந்து இந்த ஹேர் பேண்ட் பின் இருக்கும், அதுல வந்து கல் வந்து விழுந்து சரிஞ்சு வந்துடும், பெரிய பாறைகள் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து அதையும் வந்து எடுக்கிறதுக்கும் இப்போ உடனே எடுத்ததுன்னா சில பாதிப்புகள் வரும். அதனால என்ன முடியுமோ இப்போ எடுத்துடலாம். மற்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சர்ல வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆன பின்னாடி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கலெக்டர் பேசியிருக்காங்க. இல்ல, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது என்பதை அவர்கள் தலைவர் கேட்டாங்க. அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவர் திருப்திகரமாக இருக்கிறது என்பதுதான் அவருடைய எண்ணமும் கூட. இதுவரையில் என்ன பாதிப்பு என்று கேட்டார்கள். இந்த ஒரு 5 வீடு தான் அந்த ஒரு பாதிப்பு. மற்ற இடத்துல மரங்கள் விழுந்திருக்கிறது, அதெல்லாம் உடனே எடுத்துடுறாங்க. மரம் விழுறத உடனே எடுத்துடுறாங்க. அது விளக்கூட மரமாகவே தெரியல. அது வந்து அப்படி இருந்திருந்தா முதல்ல கூட ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ காஞ்சி போன மரமா இருந்தால் முதல்ல ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, சின்ன சின்ன மரங்கள் கூட விழுந்திருக்கு. அந்த மரங்கள் விழுகிற பொழுது சில இடத்துல வந்து இபி லைன் வந்து பாதிக்கப்பட்டது. சில இடத்துல இபி போஸ்ட் கீழே விழுந்திருக்கு. அதெல்லாம் இம்மீடியட்டா அட்டெண்ட் பண்றாங்க. அங்க எல்லா இடத்துலயும் டீம் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் அட்டெண்ட் பண்றாங்க. இது எல்லாமே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். வேற என்ன வந்து ஃபர்தரா பண்ணணும் அதை வந்து தொடர்ந்து பாருங்க. கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணணுமோ அது பண்றதுக்கு நாம ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அதெல்லாம் வந்து இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அது பவர்ஸ் இருக்கு. அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அங்கங்க தாசில்தார் வந்து போயிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாட்டை அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. மாநகராட்சி பகுதியில் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக தேங்கிட்டு சரியான புள்ளிவிவரங்கள் படி இப்போ வந்து மழை பெய்தால் தண்ணீர் தேங்காமல் சீராக போறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த ஒரே நாள் மொத்தமாக பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெஞ்சா தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் இருக்கு. அதை எப்படி திட்டமிட்டு எதிர்கொள்வது? இல்ல, அதாவது ஒரு கிராஜுவலா எப்பவும் போல மழை பெய்யுதுனாக்க அதை எடுக்கிற கெப்பாசிட்டி இங்க இருக்கு. ஆனா ஒரே நாள்ல கொட்டி தீர்க்கிற பொழுதுதான் அது வந்து நம்ம என்ன ஏற்பாடு செய்திருந்தாலும் ஒரு சில மணி நேரங்கள் அது வந்து பிரச்சனையா தான் இருக்கும். அதற்கு வந்து கூட சில இடத்துல இப்ப நேற்று பார்த்த இடத்துல அந்த மாதிரி தண்ணி ரெகுலரா போயிட்டு இருந்தது. பல ஆண்டு காலமாக அங்க பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு 2-3 ஆண்டு காலமாக ஒரே நேரத்தில் மழை பெய்கிற பொழுது அங்கே பிரச்சனை. இப்பொழுது அதுக்கு வந்து இன்னொரு டைவர்ஷன் ஒன்று தனியா போட்டு பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த தண்ணி வந்து அங்க போறதுக்கு பிரச்சனையே கிடையாது, ஈஸியா ஓடிடும். இப்ப அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்ப சிட்டியிலே நீங்க பாத்தீங்கன்னாக்க சென்னையில பார்த்தோம், காஞ்சிபுரத்தில் பார்த்தோம், அதே மாதிரி தூத்துக்குடி போனோம், அங்க பார்த்தோம். எல்லா இடத்துலயுமே என்னன்னா இந்த வருஷம் ஒரு இடத்துல தண்ணி நிக்குது, அடுத்த வருஷம் அந்த இடம் இல்லை, வேற ஒரு இடத்துல வருது. போன வருஷம் அது அந்த இடம் கிளியரா இருந்திருக்கு. சென்னையில கூட அந்த மாதிரி தான். சில இடங்களில அது வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்குனாக்க உடனே அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துடலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அந்த மழை வந்து அந்த ஏரியால அந்த கொட்டுறதுனால அந்த பிரச்சனைகள் வருகிறது. இங்க பெரும்பகுதி கடந்த ஆண்டு இருந்த பிரச்சனையை வைத்து இங்க கார்பரேஷன்ல கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. இது இப்ப வர்றது பூரா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு பண்றாங்க. இப்ப வீடுகளே வந்து 5 வீடு விழுந்திருக்கு.
இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் மோசமாக இருக்கிற வீடுகளுக்கு எச்சரிக்கை எடுத்திருக்கிறார்கள். வேண்டாம், வீட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க, உங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல நாங்கள் இருக்கணும், அந்த பிரச்சனை முடிஞ்ச பின்னாடி நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லா பில்டிங்குமே இன்க்ளூடிங் கவர்மெண்ட் பில்டிங், எந்த பில்டிங்லாம் சரியா இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்னங்கிறத இப்போ அதை வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க, அதிகாரிகள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.